பப்ளிக் குரூப் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, கரெக்டா? ரோல் மட்டும் வச்சு கொடுத்துருந்தேன், ரைட்? ரோல் மட்டும் சொல்லி கொடுத்தீங்க. ஆமா ஆமா, ரோல் வச்சு சொல்லி கொடுத்தேன். இப்போ ஒரு புது ஷேரிங் ரூல் போய் கிரியேட் பண்ணுங்க. மேபி வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. மேபி கேஸ்ன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. போங்க. ஃபேஸா சொன்னீங்க? என்னங்க? ஃபேஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண சொன்னீங்களா? கஸ்டம் ஆப்ஜெக்ட். ஃபேல்ஸ் இல்லங்க, கேஸ். CASE. கேஸா? ஆல்ரெடி கேஸ் இருக்கு. போய் ஒரு ஷேரிங் ரூல் கிரியேட் பண்ணுங்க. சரி, ஓகேங்க. ஒரு நிமிஷம். சரிங்களா? கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரோலோட ரெக்கார்டை இன்னொரு ரோலுக்கு போய் ஷேர் பண்ணும், கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், சீனியர் ஃபுட் ரிவ்யூவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் CFOக்கு ஷேர் பண்ணும், சரிங்களா? அப்போ ஒரு ரோலோட ரெக்கார்டை இன்னொரு ரோலுக்கு ஷேர் பண்ணும், கரெக்டா? இப்போ என்ன திரும்ப பண்ண போறோம்? ஆமா, இப்போ இந்த டேப் அப்படியே டூப்ளிகேட் பண்ணுங்க. மேல பிரவுசர் டேபை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. பிரவுசர் டேப்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூ டேப் கொடுக்காதீங்க, அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. எது கொடுக்கணுங்க எனக்கு தெரியல. இங்க பிளஸ் இருக்கு, அதுவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த டேப்ல இப்போ வந்து இல்லைங்க, இந்த டேபை டூப்ளிகேட் பண்ண சொன்னேனுங்க. சரி, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, திருப்பி செட்டப் கிளிக் பண்ணுங்க. வேணாம், நீங்க செட்டப்பை கிளிக் பண்ணுங்களா திருப்பி. ஓகே, சரி. இந்த செட்டப்ல இப்போ நம்ம ஒரு பப்ளிக் குரூப் ஒன்று கிரியேட் பண்ண போறோம், சரிங்களா? இல்லை போயிட்டு குவிக் ஃபைண்ட்ல பப்ளிக் குரூப்னு அடிச்சிருங்க. ஓகே, இந்த பப்ளிக் குரூப்ல நியூ கொடுத்துருங்க. இந்த பப்ளிக் குரூப்ன்றது என்னன்னு சொல்லுறேன். அதாவது நம்ம வந்து நம்ம கம்பெனியில இருக்கிற எம்ப்ளாயீஸ், யூசர்ஸ். எம்ப்ளாயின்றது யாரு? யூசர்ஸ். சேல்ஸ் ஃபோர்ஸ்ல யூசர்ஸ். அவங்கள எல்லாரும் ஒரே குரூப்பா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே குரூப்பா கிரியேட் பண்ணிட்டோம்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஏதாவது ரெக்கார்ட் ஷேர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த குரூப்ல வந்து என்ன பண்ணுங்க, செகண்ட் யூசரை இந்த குரூப் மெம்பரா வச்சிருங்க. ஓகே, ஸோ ஆல் யூசர்ஸ்னு மாத்திருங்க. சர்ச்ல போயிட்டு பப்ளிக் குரூப்ஸ்க்கு பதிலா, இல்லைங்க, இந்த ஸ்கிரீன்குள்ள தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஸ்கிரீன்குள்ள ரோல் எப்படி அசைன் பண்ணுவீங்க, அதே மாதிரி செகண்ட் யூசரை இங்க அசைன் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். யூசர்ஸ்னு மாத்துங்க. யூசர்ஸ்னு மாத்துங்க. மாத்திட்டு செகண்ட் யூசரை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஓகேங்க, மாத்திட்டேன், கொடுத்துட்டேன். ஓகே, லேபிள் வந்து என்ன சொல்லுங்க, சும்மா பப்ளிக் குரூப்னு போடுங்க, சரிங்களா? ஆடிட் குரூப்னு போடுங்க. ஆடிட் குரூப்னு போட்டீங்கன்னா நம்ம அதை வச்சு புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆடிட் குரூப். ஒரு நிமிஷம் இருங்க, சாட்ல அனுப்புறேன். ஓகே, அனுப்பிச்சிட்டேன். ஓகே, ஆடிட். ஓகேங்க. ஓகேங்க. Add to delegated administration groups. சேவ் கொடுத்துருவா? என்னங்க? சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருங்க. ஆமா. ஓகே, இப்போ என்ன பண்ணிடுங்க, உங்களோட ஷேரிங் ரூல்ஸ் போயிடுங்க. கேஸ் ஆப்ஜெக்டோட ஷேரிங் ரூலுக்கு போங்க. சரி, இப்போ வந்து லேபிள்ல ஷேர்
share Share records. escalated cases. ஷேர் இல்ல ஷேர் எஸ்கலேட்டட் கேசஸ் தேவையில்ல, இதுவே கொடுத்துருங்க. Okay. ஓகே, இப்படி பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு ஷேர் எஸ்கலேட்டட் கேசஸ் வித் ஆடிட் குரூப். அதாவது எஸ்கலேட்டட் கேசஸ்லாம் உங்க டீம் வந்து ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா இந்த ஆடிட் குரூப் வந்து ஏன் ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இத்தனை நாளா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு ரோலோட ரெக்கார்டை எடுத்துட்டு ஒரு ரோல் சிஎஃப்ஓ இல்ல சீனியர் ஏஜென்ட் இந்த மாதிரி ரெக்கார்டை எடுத்துட்டு அவங்களோட ரெக்கார்டை ஷேர் பண்ணோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஷேர் பண்ண போறோம். சரிங்களா? சோ இந்த இடத்துல ரூல் டைப்னு இருக்கா, அதுல பேஸ்ட் ஆன் கிரைட்டீரியான்னு கொடுத்துருங்க. ஸ்டெப் 2ல பேஸ்ட் ஆன் கிரைட்டீரியான்னு கொடுத்துருங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ ஸ்டேட்டஸ் வந்து எஸ்கலேட்டடான்னு செக் பண்ணுங்க. ஓகே, ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டடா இருந்துச்சுன்னா அந்த கேசஸை மட்டும் நம்ம ஷேர் பண்ண போறோம். சரிங்களா? ஓகேங்க. கிரைட்டீரியா கொடுக்கணுங்க, ரைட்டா? ஓகே, கேஸ் நம்பர் எஸ்கலேட் ஆகணும் இதுல. இப்போ ஸ்டேட்டஸ்னு ஒரு ஃபீல்ட் இருக்கும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. எஸ் எங்க வருதோ மெதுவா ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்க. ஈக்குவல்ஸ் ஓகேங்க, கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டெப் 4ல இதுக்கு முன்னாடி நம்ம ரோலுக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ பப்ளிக் குரூப்புக்கு ஷேர் பண்ணுவோம். ஆமா, இப்போ பப்ளிக் குரூப் கொடுக்க போறோம். அவ்வளவுதான். நீங்க கிரியேட் பண்ண பப்ளிக் குரூப்புக்கு கொடுங்க. சரிங்களா? அது சேவே பண்ணலையா அந்த பப்ளிக் குரூப்பை? ஓகே, இந்த ஃபார்ம் சும்மா ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் கொடுங்க இந்த ஃபார்ம். ஓகே, இப்போ ஸ்டெப் 4ல வந்து பாருங்க, அந்த டாப் டவுன் பாப்புலேட் ஆயிடுச்சா. ஸ்டெப் 4 கீழே வாங்க ஒரு நிமிஷம், அது அப்புறம் கொடுங்க. ஸ்டெப் 4 வாங்க. ஸ்டெப் 4 ஆடிட் குரூப் செலக்ட் பண்ணிட்டு மிச்ச டீடைல்ஸ் அதெல்லாம் அப்படியே கொடுங்க. ஏற்கனவே சொன்ன டீடைல்ஸ் தான் அப்படியே கொடுங்க. based on criteria. ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு தெரியும் ரீட் ஒன்லி ஆக்சஸ்னா ரீட் ஒன்லி கொடுங்க, இல்ல இது அது பேர் என்ன, ரீட் அண்ட் ரைட்னா ரீட் அண்ட் ரைட் கொடுத்துக்கோங்க. சரியா? எது வேணுமோ கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். கொடுத்து சேவ் பண்ணிருங்க. ஓகே, டன். சரி, இப்போ என்ன பண்ணிடுங்க, முதல்ல கேஸ் போய் பிரைவேட்டா மாத்திருங்க. ஷேரிங் ரோல் ஹைரார்கி எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல கேஸ போய் பிரைவேட்னு மாத்திரணும். இல்லைன்னா நீங்க பண்ற வேலைக்கு பிரயோஜனமே இல்லை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைலுக்குள்ள போய் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஷேரிங் செட்டிங்ல வந்து பண்ணோம், ரைட்டா? இல்ல முதல்ல சிசி ஆர்கனைசேஷன் பை டிஃபால்ட்ல இல்லம்மா, முதல்ல ஆர்கனைசேஷன் பை டிஃபால்ட் முதல்ல எடிட் பண்ணுங்க. உஷா கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுங்க. ஓகே, ஆர்கனைசேஷன் பை டிஃபால்ட் எடிட் பண்ணி முதல்ல கேஸ பிரைவேட்னு மாத்துங்க. சரி, ஓகேங்க. சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த ரோல்குள்ள போயிடுங்க. ஓகே, சேவ் கொடுத்துட்டீங்களா? சரி, சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே, அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து எஸ்கலேட்டட் கேஸ் வந்து இருந்துச்சுன்னா அது ஷேர் ஆக போகுது. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்க, எங்கேயுமே ரோல்குள்ள போக தேவையில்லைங்க, நம்ம ரோலை யூஸ் பண்ணலையே. சரி, போலங்க. நான் போல. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து ஏதாவது அப்ளிகேஷன் போயிடுங்க, கேஸ் ஏதாவது ஒரு ரெக்கார்ட் ஓபன் பண்ணி அந்த கேஸை எஸ்கலேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏதோ ஒரு கேஸை எஸ்கலேட் பண்ணிடுங்க.
எஸ்கலேட்டட் ஏற்கனவே ஒன்று இருக்கு, அப்போ விட்டுருங்க. சரிங்களா? இது ஆல்ரெடி எஸ்கலேட்டடா தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கு ஆல்ரெடி எஸ்கலேட் ஆகி. சரிங்களா? அதனால பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிடுங்க, உங்களோட செகண்ட் யூசர் லாகின்ல போயிட்டு கேசஸை ஓபன் பண்ணி பாருங்க. ஓகே, உங்ககிட்ட இருக்கிற எஸ்கலேட்டட் கேசஸ் உங்களுக்கு தெரியும். அது தவிர்த்து அட்மின் சைட்ல இருந்து ஏதாவது எஸ்கலேட்டட் கேசஸ் இருந்தா, அட்மின் மட்டும் இல்ல, இந்த கம்பெனில யார்கிட்ட பிரைவேட்டா இருந்தாலும், இப்ப கேஸ் வந்து பிரைவேட்டா இருக்கு, பட் ஆனா அந்த கேஸ் வந்து எஸ்கலேட் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, சரி. இப்போ கேசஸ்குள்ள போங்களேன் ஒரு நிமிஷம். திருப்பி மேல கேசஸ்னு கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதுல ஆல் ஓபன் கேசஸ் கோ கொடுங்க. ஓகே, பாத்தீங்களா? இப்போ 3 கேஸ் தெரியுது. இதுல 2 கேஸுக்கு நீங்க தான் ஓனர், கரெக்டா? அதாவது கேஸ் நம்பர் வந்து 102627. இது ரெண்டுத்துக்கும் ஓனர் யாரு? செகண்ட் யூசர் தான். செகண்ட் யூசர். அப்போ பிரைவேட்னு இருக்கும் போது உங்களோட ரெக்கார்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பிரைவேட்ல இருக்கும்போது என்னோட ரெக்கார்ட் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், ரைட்? ஓகே. ஆனா இப்ப அட்மினோட ரெக்கார்டு உங்களுக்கு தெரியுதா? 1016 கேஸ் நம்பர், அது வந்து அட்மினோட ரெக்கார்டு. அது உங்களுக்கு தெரியுதா? ஏன் தெரியுது? ஏன்னா ஷேரிங் ரூல்ல தெரியுது. ஆனா அட்மினோட ரெக்கார்ட்ல நிறைய ரெக்கார்ட் இருக்கு. ஏன் எஸ்கலேட்டட் கேஸ் மட்டும் தெரியுது? ஏன்னா நம்ம அப்படி ஷேரிங் ரூல்ல அப்படி கண்டிஷன் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான். ரைட். சோ இப்போ அட்மின் லாகின்ல ஆல் ஓபன் கேசஸ்ல போய் பாருங்க எத்தனை கேசஸ் இருக்குன்னு. ஆனா அது எல்லாமே தெரியல உங்களுக்கு. 1016 மட்டும் தான் தெரியுது. ஏன்னா அங்க அது ஒண்ணு மட்டும் தான் எஸ்கலேட் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே, கேசஸ் உள்ளுக்குள்ள போங்க. கேசஸ் மேல கிளிக் பண்ணலாம், அவ்வளவுதான். ஒரு தடவை இங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, மேலேயே இருக்கும். ஆல் ஓபன் கேசஸ்குள்ள போங்க, லிஸ்ட் வியூவை மாத்தி விடுங்க. ரீசென்ட்லி வியூடுன்னு லெஃப்ட் சைட்ல இருக்கு, அதை வந்து மாத்தி விட்டுருங்க. ரீசென்ட்லி வியூட்ல இருந்து ஆல் ஓபன் கேசஸ்னு மாத்துங்க. சரி, உங்களுக்கு ரீசென்ட்லி வியூடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா கண்ட்ரோல் எஃப் கொடுங்க, ரீசென்ட்லி வியூடுன்னு அடிங்க. ஏதாவது ஒண்ணு நான் சொல்றது உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா உடனே கண்ட்ரோல் எஃப் போட்டு தேடுங்க. சரிங்களா? ரீசென்ட்லி வியூடுல அந்த லிஸ்ட் வியூ கிளிக் பண்ணி ஆல் ஓபன் கேசஸ்னு மாத்த சொன்னேன், நீங்க ஆல் க்ளோஸ்டு கேசஸ் கொடுத்துருக்கீங்க. ஆல் ஓபன் கேசஸ். ஓகேங்க, சாரி கொடுத்துருக்கேன். இப்போ ஓபன் கேசஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, சரிங்களா? இங்க இத்தனை கேஸ் இருக்கு அட்மினோடது, ஆனா 1016 மட்டும் தான் எஸ்கலேட் ஆயிருக்கு. அதனால அது ஒண்ணுதான் தெரியுது. இப்ப என்ன பண்ணுங்க, இன்னொரு கேஸ் 1016 தவிர்த்து வேற ஏதாவது ஒரு கேஸையும் போய் எஸ்கலேட் பண்ணி விடுங்க. ஓகே, இப்ப செகண்ட் யூசர்ல போய் பாருங்க, இந்த 1002வும் தெரியும். சரிங்களா? சரி, ஓகேங்க. தெரியுதுங்க. தெரியுதா? சரிங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இதே நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஊபர் ஆர்டருக்கு பண்ணுங்க. எஸ்கலேட்டட் ஊபர் ஆர்டர் வந்து நான் சொல்ற ஆடிட் குரூப்பை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, நான் சொல்ற குரூப்புக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகேங்க. ஓகே, நான் ஒரு பப்ளிக் குரூப் ஒன்று சாட் மெசேஜ்ல அனுப்பிச்சிருக்கேன். அந்த அப்படி ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. எஸ்கலேட் ஆயிருக்கிற எல்லா ஊபர் ஆர்டரும் வந்து இந்த குரூப்புக்கு விசிபிளா இருக்கணும். சரிங்களா? புரியுதா? சரிங்க, அதை மட்டும் பண்ணுங்க, பண்ணிட்டு சொல்லுங்க.
ஹலோ ஹலோ சொல்லுங்க. ட்ரை பண்ணிருக்கேங்க, பண்ணிட்டேன். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் யூசர் லாகின் போயிடுங்க. காமிச்சிருங்க. கேஸுக்கு இல்லைங்க, ஊபர் ஆர்டருக்கு பணம் சொல்லியிருந்தேன். ஊபர் தாங்க பார்க்குறேன், ஒரு நிமிஷங்க. நம்ம இது டேப் வந்து இதில் வச்சுருக்கோங்க இருக்கு. ஊபர் அக்கௌண்ட் சரி, முதல்ல ஊபர் ஆர்டர் எதுல இருக்கு? பிரைவேட்ல இருக்கா, பப்ளிக் ரீட் அண்ட் ரேட்ல இருக்கா? ப்ரைவேட்டில் தாங்க கொடுத்தேன் நான். சரி, ஓகே, அதை முதல்ல காமிச்சிருங்க, பார்த்துருவோம். ஊபர் ஆர்டர் பிரைவேட்டா இருக்குங்க. எடுக்கலாம், பண்ண தேவையில்லைங்க, அப்படியே காட்டுங்க போதுங்க. சரி, சாரி, எடிட் பண்ணிட்டா இருங்க, காட்டுறேன். அப்படியே வாங்க. சரி, பிரைவேட் ஓகே. கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, இப்போ ஷேரிங் ரூல் இதுக்கு செகண்ட் யூசர் லாகின் போயிடுங்க. செகண்ட் யூசர் லாகின் போயிட்டீங்களா? சரி, ஊபர் ஆர்டர் ஓபன் பண்ணுங்க. ஊபர் இங்கே காணுங்க, ஆல் டேப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். என்னத்துக்கு யூசர்ல போய் அசைன் பண்ணுமா அது யூபர் இதுல? எதுங்க? ஊபர் ஆர்டர் இல்லைன்னா ப்ரொஃபைல்ல பர்மிஷன் இல்லைன்னு அர்த்தம். போய் ப்ரொஃபைல்ல பெர்மிஷன் கொடுங்க. ப்ரொஃபைல் எப்படி பர்மிஷன் எனக்கு புரியலங்க. இது நம்ம எந்த இதில் கொடுக்கணும்? எனக்கு யூசர்ல இது கொடுப்போம். ஓகே, ப்ரொஃபைல்ல இல்லைங்க, செகண்ட் யூசர் போங்களேன். செகண்ட் யூசர் லாகின்ல போங்க. ஊபர் ஆர்டர் தெரியுதா தெரியலையா? ஆல் டாப்ஸ்ல இருந்து கீழே வாங்க. தெரியலங்க எனக்கு. ஓகே, ஊபர் ஆர்டர் இல்ல. அப்ப என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணணும்? யூசர்ல போய் நம்ம ஆக்சுவலி ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி யூசர்ல வந்து நம்ம இது பண்ணுமா, அசைன் பண்ணுமா செகண்ட் யூசருக்கு? அது என்னங்க ப்ரொஃபைல்? நம்ம யூஸ்வலா அந்த ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி ஊபருக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்னா நீங்க கொடுத்தீங்களா? இல்லங்க, செகண்ட் யூசர்ல அட்மின் லாகின்ல போயிட்டு யூசர்ஸ்குள்ள போயிட்டு செகண்ட் யூசரோட ப்ரொஃபைல் என்னன்னு பாருங்க. சரிங்களா? அவருக்கு என்ன எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைல் இருக்குன்னு பாருங்க. அந்த ப்ரொஃபைலுக்கு என்ன பண்ணுவோம்? நான் சொல்லும் போது என்ன கம்ப்ளீட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? யூசர்ஸ்குள்ள போயிட்டு
அட்மின் லாகின்ல இருந்து யூசர்ஸ்குள்ள போயிட்டு செகண்ட் யூசர் ப்ரொஃபைல செகண்ட் யூசரை ஓபன் பண்ணுங்க. அதுல ப்ரொஃபைல்னு ஒண்ணு இருக்கும். அதுல என்ன ப்ரொஃபைல் இருக்கோ அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ரொஃபைலுக்கு போயிட்டு ஊபர் ஆர்டருக்கு பர்மிஷன் கொடுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இதுல என்ன ப்ரொஃபைல் இருக்கு? எடிட் பண்ணீங்கன்னா வராது மேடம், கேன்சல் கொடுங்க. இதுல இவருக்கு என்ன ப்ரொஃபைல் இருக்கு செகண்ட் யூசருக்கு, அந்த ப்ரொஃபைல் அப்படி கிளிக் பண்ணுங்க போதும். இந்த ப்ரொஃபைல் உள்ளார போயிட்டு இப்போ ஊபர் ஆர்டருக்கு பர்மிஷன் கொடுங்க. ரீடு, கிரியேட், எடிட் பர்மிஷன் கொடுங்க போதும். கீழே வாங்க, கீழே இருக்கு ஊபர் ஆர்டர். கஸ்டம் ஆப்ஜெக்ட் தானே ஊபர் ஆர்டர். கீழே இருக்கு பாருங்க, ரைட் சைடுல. ஸ்விக்கி ஆர்டர், சாரி, இல்ல ஸ்விக்கி ஆர்டர். ஓகே, ஊபர். சரி, ஊபர் கேப்ஸ்க்கு தான் பண்ணிருக்கீங்களா? ஆமா, ஊபர் கேப்ஸ்க்கு தான் பண்ணிருக்கேன். ஓகே, சரி, அப்ப ஊபர் கேப்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? ரீடு, கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் பர்மிஷன் கொடுத்துருங்க. ரீடு, கிரியேட், எடிட். ஓகே, ஓகே. இப்ப சேவ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஆனா இதுல எஸ்கலேட்டட்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ் ஃபீல்ட் இருக்கா? எஸ்கலேட்டட் கிடையாது, அதுக்கு பதிலா வந்து ப்ராஃபிட் வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் கிரைட்டீரியா வந்து நான் ப்ராஃபிட்ல தான் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே ஓகே. ஓகேங்க, இப்போ வந்து ஊபர் கேப்ஸ் இருக்கு. உஷா லோகநாதன். ஓகே, ப்ராஃபிட் என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கீங்க ஷேரிங்ல? 4 தான் கொடுத்திருக்கேன். ஈக்குவல்ஸ் டு 4 கொடுத்திருக்கேன். ஈக்குவல்ஸ் டு 4. சரி, ஈக்குவல்ஸ் டு 4 கொடுத்தீங்கன்னா 4 இருந்தா மட்டும் தான் காட்டும். ஓகே ஓகே, 3 இருந்தா காட்டாது, 5 இருந்தா காட்டாது, 10 இருந்தா காட்டாது. ஆமா, சரிங்களா? ஓகே, சரி, இப்போ பேக் வாங்க. இப்போ ரெண்டாவது ரெக்கார்ட் இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணுங்க. அது யாரோடது? அது செகண்ட் யூசர். ஓகே ஓகே, சரி, இப்போ அட்மின் லாகின்ல போயிட்டு இன்னொரு ஊபர் கேப் வந்து ப்ராஃபிட் ஆஃப் 4ன்னு போட்டுருங்க. ஓகே, சரி, ஓகேங்க. ஊபர்ல ஒண்ணுதான் இருக்கு. ஏங்க திருப்பி 2ன்னே கொடுக்குறீங்க? 3 கொடுங்க, அட்லீஸ்ட் 4 கொடுங்க. 2 தான் ஏற்கனவே இருக்குல்ல, கன்ஃபியூஷன் தானே ஆகும். இல்ல, அது ஊபர் நேம் தான் நாம கொடுக்குறோம் நம்ம. ஆமா ஆமா, அது ஆல்ரெடி 2 இருக்கு. இல்ல, அத அங்க இருக்கா, இதுல இருக்கா? சரி, ஓகே, 3 கொடுக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் யூசர் லாகின் வாங்க. ஊபர் ஆர்டர்ஸ் போங்க. ஆல் ஊபர் கேப்ஸ், ஆல் கோ. ஓகே, 3 ஓபன் பண்ணுங்க. சரி, இப்போ அட்மின் லாகின்ல போயிட்டு ஆல் ஊபர் கேப் காமிச்சிருங்க. எத்தனை ரெக்கார்ட் இருக்கு பார்ப்போம்.
ஆளுக்கு மாத்திருங்க. ஓகே, இங்க என்ன இவ்வளவுதான் இருக்கு. 1 2 3 தான் இருக்கு. இன்னொரு கிரியேட் பண்ணுங்க. இன்னொரு ஒரு கேப் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ப்ராஃபிட் வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஓகே ஓகே பண்ணலாங்க. என்ன ரெக்கார்ட் கிரியேட் பண்ணீங்க? ஓகே, என்ன ரெக்கார்ட் கிரியேட் பண்ணீங்க? அந்த ரெக்கார்ட் 004 கரெக்ட்டா 004 ஓபன் பண்ணுங்க. இதாங்க. ஓகே, ப்ராஃபிட் கொடுக்கல. சரி, ஓகே, அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணிடுங்க, அந்த ஷேரிங் ரூலை டீஆக்டிவேட் பண்ணிட்டு காமிச்சிருங்க. ஷேரிங் ரூலை டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, நான் சொன்ன பப்ளிக் குரூப்பை காட்டுங்க. இல்ல வேணாம், பப்ளிக் குரூப் கொடுப்போம். நான் கிரியேட் பண்ண சொன்னேன்ல பப்ளிக் குரூப், அந்த பப்ளிக் குரூப்பை ஓபன் பண்ணி காட்டுங்க. ஓகே, எஸ்கலேஷன் குரூப். ஓகே, யா. இப்போ இதுல செகண்ட் யூசரை ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே, வியூ ஆல் யூசர்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி செகண்ட் யூசரை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, யா. வியூ குரூப் மெம்பர்ஸ் கொடுங்க. இல்ல செகண்ட் யூசர் அப்படியே ரிமூவ் பண்ணக்கூடாது. பேக் போங்க. வியூ குரூப் மெம்பர்ஸ் அடிங்க. வியூ குரூப் மெம்பர் இருக்கு பாருங்க. ஓகே, சரி. எடிட், மேல எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ செகண்ட் யூசரை இந்த குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே, அவ்வளவுதான். சூப்பருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து தெரியல நம்மளுக்கு அட்மினிசன்ல இருக்கு எதுவுமே வந்து இந்த ரெக்கார்ட் தெரியல. ஓகே, செகண்ட் யூசர் சரி. ஓகேங்க. ஓகே. ஸோ இதோட நம்மளுக்கு செக்யூரிட்டி டாபிக் வந்து முடியுது. ஷேரிங் ரோல் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு சின்ன இது மட்டும் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். ஓகே, யா. இப்ப ஏதாவது ஒரு கேஸ் ரெக்கார்டுக்குள்ள போங்க. அட்மின் லாகின்ல ஏதாவது ஒரு கேஸ் ரெக்கார்டுக்குள்ள போங்க. இப்ப செகண்ட் யூசரால அட்மினோட ரெக்கார்டு எதுவுமே பார்க்க முடியல. கரெக்டா? ஏன்னா பிரைவேட்ல இருக்கு. ரைட்? ஆமா. யா. இப்போ ஏதாவது ஒரு கேஸ் ரெக்கார்டை ஓபன் பண்ணிக்கோங்க. ஆமா. இப்போ ஏதோ ஒரு கேஸ் ரெக்கார்ட் ஓபன் பண்ணிட்டீங்களா? சரி, ஒரே நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஓகே. ஓகே, இப்போ ஏதோ ஒரு ரெக்கார்டுக்குள்ள போயிட்டீங்களா? சரி, போயிட்டேங்க. இந்த ரைட் சைடு நீங்க சப்மிட் ஃபார் அப்ரூவல் பட்டன் இருக்கும், அந்த பட்டன் இருக்கிற டிராப் டவுனுக்கு போங்க. போயிட்டு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஷேரிங்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணு. இது பேரு மேனுவல் ஷேரிங்னு பேரு. இதுதான் நம்ம செக்யூரிட்டி டாபிக்ல பாக்குற லாஸ்ட் டாபிக். இப்போ
மேனுவல் ஷேரிங் நீங்க பிரைவேட்டா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, மேனுவலா நீங்க ஒரு இது ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஷேர் ஆயிடும். அது பிரைவேட்டா இருக்கட்டும், பப்ளிக்கா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். ஓகே, மேனுவலா நம்ம போயிட்டு நம்ம ரெக்கார்டை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சா யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே, சரி ஓகே. கிளியர்? ஓகே. ஸோ இப்போ மேனுவல் ஷேரிங் எப்படி பண்றது? இங்க இடத்துல யூசர்னு கொடுத்துட்டு யாருக்கு வேணுமோ ஷேர் பண்ணிக்கலாம். பப்ளிக் குரூப்புக்கு ஷேர் பண்ணலாம், யூசருக்கு ஷேர் பண்ணலாம், ரோலுக்கு ஷேர் பண்ணலாம், ரோல்ஸ் அண்ட் சபார்டினேட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். ரோல்ஸ் அண்ட் சபார்டினேட்ஸ் நீங்க கேட்டீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ. சரிங்களா? ஓகே. ஸோ என்ன பண்ணுங்க இப்போ ரோல்ஸ் அண்ட் சபார்ட் இப்போ யூசர்னு கொடுங்க. ஓகே, யூசர்னே கொடுத்துருங்க. இப்போ செகண்ட் யூசருக்கு ஷேர் பண்ணிடுங்க. செகண்ட் யூசர் செலக்ட் பண்ணுங்கம்மா. யூசர்னு கொடுத்துட்டு மேல யூசர் கொடுத்துட்டீங்க. இதுல செகண்ட் யூசரை செலக்ட் பண்ணிக்கோ. எஸ். இது ஏன் லோட் ஆகுது? நம்ம டைப் பண்ணுமா செகண்ட் யூசர்னு இல்ல வந்து ஆமா, லோட் ஆகும், அதுக்கு ரேட் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்க டைப் அடிச்சுட்டு போயிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணுங்க, இதை அப்படியே டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு நீங்க டைப் அடிக்கிற எண்டுல ஒரு ஷேரிங் குள்ள போயிருங்க. ஷேரிங் குள்ள போயிட்டு யூசர்ஸ்ல தான் இருக்கு. ரைட் சைடுல ஒரு இது தெரியுது பாருங்க. ஒரு லென்ஸ் மாதிரி ஒரு ஐகான் இருக்கு. நீங்க டைப் அடிக்கிற இடத்துல ரைட் சைடுல அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுங்க திருப்பி. இல்லங்க, அது செக்யூரிட்டி யூசருங்க. அதை டெலிட் பண்ணுங்க. அந்த செக்யூரிட்டி யூசரை இந்த லென்ஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சரி, கிளிக் பண்ண வரலன்னா விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா சர்ச் யூசர்ல போயிட்டு செகண்ட் யூசர்னு அடிங்க. அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகும். இப்போ எந்த லாகின்ல இருக்கீங்க? அட்மின் லாகின் தானே? செகண்ட் யூசர் செகண்ட் மட்டும் அடிங்க, ஸ்பேஸ்லாம் விடாதீங்க. செகண்ட் மட்டும் அடிங்க, இல்ல சின்னு மட்டும் அடிங்க. நீங்க எந்த லாகின்ல இருக்கீங்க இப்போ? அட்மின் லாகின்ல இருக்கேன். ஓகே, ஏன் செகண்ட் யூசர் காட்ட மாட்டேங்குது? ஷூரா? இது க்ளோஸ் பண்ணுங்க. மேல அந்த ப்ரொஃபைல் ரைட் சைடுல ப்ரொஃபைல் இருக்கு, டாப் ரைட். அதுக்கும் கொஞ்சம் ஒரு இன்ச் மேல ப்ரொஃபைல கிளிக் பண்ணுங்கம்மா. உஷா லோகநாதன். சரி, ஓகே. இப்போ போயிட்டு அதை ஷேர் பண்ணுங்க திருப்பி. ஓகே, ஃபைன். இந்த இடத்துல சரி, இப்போ நம்ம வந்து யூசர் வச்சு பண்ணலாம். அது என்ன ரீசன் தெரியல, ஆனா செகண்ட் யூசர் வர மாட்டேங்குது. சரிங்களா? பட் ஆனா ரியல் வேர்ல்டுல யாருக்கு வேணுமோ நீங்க உங்க பேரை கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ரோல்ஸ் அண்ட் சபார்டினேட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, ரோல்ஸ் அண்ட் சபார்டினேட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, மேல ஒரு ரோல் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ரோல்ஸ் அண்ட் சபார்டினேட்ஸ்னா ஒரு ரோல் கீழே இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஇஓ கீழே தான் எல்லாருமே இருக்காங்க. அப்போ ரோல்ஸ் அண்ட் சபார்டினேட்ஸ்ல சிஇஓன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சிஇஓக்கும் தெரியும், சிஇஓ கீழே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். புரியுதா? இப்ப சீனியர் ஃபுட் ரிவ்யூவர் அப்படின்ற ஒரு ரோலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சீனியர் ஃபுட் ரிவ்யூவருக்கும் தெரியும், அவங்களுக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அதான் ரோல்ஸ் அண்ட் சபார்டினேட். இப்ப என்ன பண்ணுங்க, ஏதாவது ரோலை செலக்ட் பண்ணுங்க. எஸ்விபி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் செலக்ட் பண்ணிருக்கீங்க. சரி, அவ்வளவுதான். இப்ப சேவ் கொடுத்துருங்கம்மா. இப்ப அப்படியே சேவ் கொடுத்துருங்க. இல்ல, ஏன் அதுகிட்ட போறீங்க? சேவ் எங்க இருக்கு பாருங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணுங்க, ரோல்ஸ் உள்ளார, இப்ப ரோல்ஸ் உள்ளார போங்க. அட்மின் லாகின்ல ரோல்ஸ்க்குள்ளார போங்க. ஆல்ரெடி செட்டப் ஓபன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்.
எங்களுக்கு ஓகே, தெரியல. இப்போ சரி, ரோல்ஸ் நீங்க ஓபன் போயிட்டீங்களா? பண்ணிருங்க. ROLES ரோல்ஸ். ஓகே, இப்போ எஸ்விபி சேல்ஸ் அண்ட் என்ன கொடுத்தீங்க? எஸ்விபி என்ன எஸ்விபி கொடுத்தீங்க? சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நினைக்கிறேன். தெரியலையா? கரெக்டா செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. அங்க போங்க, திருப்பி இந்த கேஸ்குள்ள போங்க, ஷேரிங் கிளிக் பண்ணுங்க திருப்பி. ஓகே, எடிட் கொடுங்க, எடிட் கொடுங்கம்மா. ஓகேங்க, இது சேல்ஸ் அண்ட் ஆல்ரெடி மார்க்கெட்டிங் செகண்ட் யூசருக்கு ஷேர் ஆயிருக்கு, அதனால தான் உங்களுக்கு செகண்ட் யூசர் காட்டல. செகண்ட் யூசர் உள்ள இருக்காரு பாருங்க. ஓகே. சரிங்களா? என்னோட அந்த second user அசைன்மெண்ட்க்கு நான் இது பண்ணிருந்தேன், அது வந்து இது லிங்கா இருக்கோ? இல்ல, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. நீங்க செகண்ட் யூசர் செலக்ட் டைப் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிருப்பீங்க. புரியுதுங்களா? ஓ சரி, ஓகே. அது கிளிக் அது நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஓகே, சரி, ஓகேங்க. ஃபைன், டன். இப்போ செகண்ட் யூசரை ரிமூவ் பண்ணிருங்க. செகண்ட் யூசரை ரிமூவ் பண்ணிருங்க. ரைட் சைடுல ஒரு டெலிட் மார்க் தெரியுதா? அது கொடுத்து ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே, ரிமூவ் பண்ண வரலையா? கிளிக் ஆகலங்க. ஆமா, வரல. ஓகே, இப்போ நம்ம ஓகே, பேசாம அந்த எஸ்பிபி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம தேவையில்ல certificate தேவையில்ல. பண்ணலாம். ஒரு நிமிஷம். இப்போ என்ன பண்ணுங்க, சரி, ஓகே. கேஸ் ஆக்சஸ் இருக்கா? யா, செகண்ட் யூசர்ல கேஸ் ஆக்சஸ் இருக்கா? இருக்குங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதாவது செகண்ட் யூசருக்கு கேஸ் ஆக்சஸ்னா கேஸ் ஆக்சஸ்க்குள்ள போய் கிளிக் பண்ணக்கூடாது. செகண்ட் யூசரோட கேஸ் ஆக்சஸ். ஓகே, அதுவும் டிசேபிள்டா. சரிங்க. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஆல் இருக்கு. சரி, ஓகே, அப்படியே சேவ் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். எதுவுமே பண்ண தேவையில்ல, சேவ் கொடுத்துருங்க. இப்போ செகண்ட் யூசர் லாகின்குள்ள போயிருங்க. இந்த 1026 ரெக்கார்டு உங்களுக்கு ஷேர் ஆயிருக்கும் ஆல்ரெடி. கேசஸ்குள்ள போங்க. இது கேஸ் வந்து பிரைவேட்ல இருக்கு, பட் ஆல் ஓபன் கேசஸ் கோ கொடுத்துருங்க. பாத்தீங்களா? இப்போ அட்மினோட 2 ரெக்கார்டு உங்களுக்கு தெரியுது, ஏன்னா ரெண்டுமே அப்ப ஷேர் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? 1002 அப்புறம் 1016. ஷேரிங் ரூல்ஸ் நம்ம டிசேபிள் பண்ணிட்டோமா? ஷேரிங் ரூல்ஸ்ல நம்ம ஓகே, ஆக்சுவலா இப்போ நீங்க என்ன நம்ம பண்ணுங்க, இதெல்லாம் கொடுத்துருக்கோம், நம்ம கிரைட்டீரியா கொடுத்து நம்ம பண்ணோம். ஓகேங்களா? எஸ்கலேட்டர் ஒரு அப்படின்னு நிமிஷம் சொல்லி கொடுத்தது நம்ம இது பண்ணல, டிசேபிள் பண்ணலங்க. அது என்னங்க நம்ம டிசேபிள் பண்ணல, ஷேரிங் ரூல்? எஸ்கலேட்டர் கொடுத்தது வந்துட்டு. ஓஹோ, சரி, ஓகே, அதை கொஞ்சம் டிசேபிள் பண்ணி விட்டுருங்களா ப்ளீஸ். ஷேரிங் ரூல்ல போயிட்டு அதை டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகே, கீழே வாங்க, பேக் போங்களேன் ஒரு நிமிஷம். பேக் போங்க. இந்த ஷேரிங் ரூலை எப்படி டிசேபிள் பண்ணோம் தெரியுமா உங்களுக்கு? கீழே வாங்க, கேஸோட ஷேரிங் ரூல்ஸ்க்கு போங்க. அது சும்மா டெலீட் பண்ண வேண்டியதான். சரிங்களா? அது அப்படியே டெலீட் கொடுத்துருங்க போதும். சரி, ஓகேங்க. சரி, ஓகேங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு விசிபிலிட்டி வந்து 2 கேஸ் தெரியுது. ஓகே, சோ என்ன பண்ணுங்க, ரோல்ஸ் செகண்ட் யூசர் அட்மின் லாகின்குள்ள போயிட்டு யூசர்க்குள்ள போங்க. அட்மின் லாகின்ல செட்டப்ல யூசர்ஸ்னு டைப் அடிச்சிருங்க. ஓகே, ஓகே, இதுல செகண்ட் யூசர் ஓபன் பண்ணுங்க. ஓகே, இவர் வந்து என்ன ரோல் இருக்காரு பாருங்க, எஸ்விபி ஹியூமன் ரிசோர்ஸ். சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இந்த எஸ்விபி ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படியே கிளிக் பண்ணுங்க. இப்போ
எஸ்விபி ஹியூமன் ரிசோர்ஸ் கீழே ஷேரிங் குரூப்ஸ் ரோல்ஸ் அண்ட் ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த செகண்ட் யூசரை வந்து எஸ்விபி ஹியூமன் ரிசோர்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க. அசைன் யூசர்ஸ் டு ரோல் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அது delete பண்ணிடுவா. கிளிக் பண்ணிட்டு செகண்ட் யூசரை ரிமூவ் பண்ணிடுங்க அங்க இருந்து. சரிங்களா? இது எதுக்கு பண்றோம்னா நம்ம மேனுவல் ஷேரிங்கை டெஸ்ட் பண்றதுக்காக பண்றோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ரோல் ஹையரார்கில இருந்தோ ஷேரிங் ரோல்ஸ்ல இருந்தோ ஆக்சஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, அட்மின் லாகின் போங்க. அட்மின் லாகின்ல இருக்கணும். ஓகே, செகண்ட் யூசர் லாகின் போயிடுங்க. சாரி, செகண்ட் யூசர் லாகின் போயிட்டு இப்போ 2 கேஸ் தெரியுதுல்ல. ஓகே, ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஆல் ஓப்பன் கேசஸ்ல. ஓகே, பாத்தீங்களா இப்போ அட்மினோட இது போயிடுச்சு பாத்தீங்களா? ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரே செகண்ட் நம்ம ஷேர் பண்ணிருக்கோம்ல கேसेस. ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். இல்ல நம்ம ஷேர் பண்ணிருக்கோம்ல. ஓகே, அதான் ஷேர் பண்ணிருக்கோம். ஏன் வரலன்னு தெரியல. சரிங்க பாருங்க. சோ இப்போ என்ன பண்ணுங்க, அட்மின் லாகின் உள்ளார போயிடுங்க. ஆல் ஓபன் கேसेस. ஒரு நிமிஷம் தான். அட்மின் லாகின் போயிட்டு ஆல் ஓபன் கேसेस. ஓகே. சரிங்களா? இப்போ எந்த கேஸ் ஷேர் பண்ணிருந்தீங்க? கேஸ் நம்பர் என்ன? ஐ திங்க் 1026 ஆமா. ஓகே, இப்போ அதுல போயிட்டு ஷேரிங்ன்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, எஸ். இப்போ கீழே ஷேர்ட் வித் 2 குரூப்ஸ் இருக்கு பாருங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஷேர்ட் வித் 2 குரூப் ஆஃப் யூசர்ஸ்னு போட்டிருக்கா, அதை எடுத்து கொடுங்க. ஓகே, செகண்ட் யூசருக்கு ஷேர் ஆயிருக்கு, ஆனா ஏன் வர மாட்டேங்குது? அது கிளிக் பண்ண முடியல, டிசேபிள் இருக்கு, ஆக்சஸ் பண்ண முடியல. சரி, இப்போ செகண்ட் யூசர் லாகின்ல போய் நமக்கு தெரியல இல்ல, போங்க செகண்ட் யூசர் லாகின் போங்க, கேसेस போங்க. ஆல் ஓபன் கேसेसல தான் இருக்கீங்களா? ஓகே, ஃபைன். சோ இதுல 2 இருக்கு. ஓகே, 1026 தான் தெரியுதுங்க. 1026 தான செகண்ட் யூசரோட ரெக்கார்ட். புரியுதா உங்களுக்கு? ஓகே, எனக்கு என்னன்னு தெரிஞ்சு. ஓகே, இப்போ அங்க போய் பாருங்க. செகண்ட் யூசரோட இது தெரியல. ஆமா இல்ல அட்மின் லாகின் உள்ள போங்க. அது நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதே யாரோடதுன்னா செகண்ட் யூசரோட ரெக்கார்ட். அட்மின் லாகின்ல எல்லாருமே தெரியும். இந்த கேஸோட ஓனர் யாரு பாருங்க. செகண்ட் யூசர் தான் இந்த கேஸோட ஓனரே. சரிங்களா? அவரோட ரெக்கார்டை எடுத்து அவருக்கே உடைக்கிறோம். அதான் பிரச்சனை இங்க. புரியுதா? சரி, ஓகேங்க. அப்ப நம்ம ஒரு அட்மின் ரெக்கார்டை எடுத்து செகண்ட் யூசருக்கு கொடுக்கணும். சரி, ஓகேங்க. இந்த 1002 எடுங்க. 1002 எடுங்க. ஆல் ஓபன் கேसेस. ஒரு நிமிஷம். 1002. சரி, ஓகே. ஆமா. இதோட ஓனர் யாரு? நம்ம விஷாலோட புலியாரோட தேங்காய் எடுத்துட்டு அவரே உடைச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, அதான் அசினால ஃபைன். இல்ல ஒரு நிமிஷம். இந்த கீழ வந்து 2 குரூப்ல 2 பேர் கிட்ட ஷேர் ஆயிட்டு இருக்குன்னு இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம். ஓ, நீங்க ஜஸ்ட் ஒரு ரெக்கார்ட் நம்ம ஷேர் பண்ணாவே எல்லா ரெக்கார்டுக்கும் ஷேர் ஆகுமா? ஐ மீன் இங்க இருக்க எல்லா கேसेसமே இதாகுங்களா? அப்படி இல்ல. ஒரு நிமிஷம், அதான் நீங்க எடுத்து கொடுங்க கீழ. சரி, ஓகேங்க. ஓகே, சோ உஷா லோகநாதனுக்கு மட்டும் தான் நீங்க தான் இந்த ரெக்கார்டோட ஓனர். சோ பை டிஃபால்ட்டா உங்க பேரை காட்டுது, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. சரிங்களா? ஓகே, சோ இப்போ போயிட்டு செகண்ட் யூசருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரிங்களா? எந்த ரெக்கார்டு ஷேர் பண்றீங்களோ அதான் ஷேர் ஆகும். ஓகே, இப்போ செகண்ட் யூசருக்கு ஷேர் பண்ணுங்கம்மா. இப்போ அடிங்க வரும். சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ ஷேர் கொடுத்துருங்க. ரீட் ஒன்லி கொடுத்தீங்கன்னா அவரால் பார்க்க மட்டும் தான் முடியும். ரீட் அண்ட் ரைட் கொடுத்தீங்கன்னா ரீடும் பண்ண முடியும், எடிட்டும் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ செகண்ட் யூசர் லாகின்ல போய் பாருங்க. இந்த 1002 கேஸ் வந்து ஷேர் ஆயிருக்கும். சரிங்களா? டன். ஓகே, ஸோ இதோட ஓனர் யாரு? அட்மின் யூசர். உங்களுக்கு பிரைவேட்ல இருக்கு,
இப்ப ரோல் ஹையரார்கி இல்ல. சோ உங்களுக்கு நம்மளுக்கு டவுட் வரலாம், ரோல் ஹையரார்கில இருந்து நம்மளுக்கு தெரியுதா அப்படின்னு. இல்ல, ஏன்னா எல்லா ரோல்ஸையும் நம்ம போயிட்டு செகண்ட் யூசரோட ரோலையே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், அவருக்கு ரோலே இல்ல. கரெக்டா? அதே மாதிரி ஷேரிங் ரூல்ஸ், கேஸுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கிற ஷேரிங் ரூல் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டோம். சோ ஷேரிங் ரூல்ல இருந்து மேனுவல் ஷேரிங் மட்டும் பண்ணிருக்கோம் அதுக்கு. ஓகே, பண்ணிருக்கோம். எந்த ரெக்கார்டுக்கு பண்றீங்களோ அந்த ரெக்கார்டுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் கிடைக்கும் மேனுவல் ஷேரிங்ல. சரிங்களா? சரி, ஓகேங்க. So with this we have completed manual sharing and sharing security topic முடியுது. சரிங்களா? Okay. ஓகேங்க. Any questions? கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ சொன்னதுதான். ஏதோ சொன்னீங்களே, என்ன பண்ண ப்ரொஃபைல போயிட்டு ரீட் அண்ட் ஆக்சஸ் கொடுக்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா. ஓகே, ஒரு நிமிஷம். அது எப்படி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த இது அந்த அட்மினிஸ்டரோட இது அந்த இது தெரியலன்னா நம்ம ப்ரொஃபைலுக்குள்ள போய் அதை ரீட் ஆக்சஸ் கொடுக்கணும். அதுக்கான செகண்ட் யூசர்ல போய் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நம்ம அசைன் பண்ணோம் ரைட்டா? நம்ம ஆக்சுவலி ஒரு ப்ரொஃபைல் நம்ம இது பண்றோம் ஊபருக்கு ரைட்டா? அது வந்துட்டு நம்ம இதுல நான் காட்டுறேன். ஒன் செக். இப்போ நீங்க எதை பத்தி பேசுறீங்க? அசைன்மெண்ட் பத்தி பேசுறீங்களா? அசைன்மெண்ட் இல்லைங்க, என்ன டவுட் தான் கேட்குறேன். ஒரு நிமிஷம் கேட்டுக்கிறேன். நம்ம எப்பவுமே யூசர் கொடுத்து யூசர்ல எந்த ப்ரொஃபைல் இது பண்றோம்னு சொல்லி பண்ணாதுன்னு அது நம்மளுக்கு அந்த இதுல ஓப்பன் ஆகும். செகண்ட் யூசர்ல இப்போ ஃபீட்பேக் டீம் இருக்கு ரைட்டா? அது என்னோட அசைன்மெண்ட் நான் பண்ணேன். இந்த ப்ரொஃபைல் நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம வேற ஒரு ப்ரொஃபைல் இது பண்ணும்போது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் பண்ணோம் ரைட்டா? அது பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு மாத்துவோம் ரைட்டா? நம்ம இதை மாத்தல. நீங்க ப்ரொஃபைல் அந்த இது எடிட்டிங் ஆக்சஸ் மட்டும் இது மட்டும் ரீட் ஆக்சஸ் அது மட்டும் கொடுக்க சொன்னீங்க. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க ஓப்பன் ஆச்சு. இது எனக்கு அது புரியல. ஏன் புரியல? ஒரு நிமிஷம் இருங்க, சொல்றேன். சோ எப்ப பார்த்தாலும் நான் சொல்லி தரதே பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க. சரியா? எனக்கு அது வேற ஆப்ஷன் இல்லங்க. நீங்க சொல்லி என்ன சொல்லி தரீங்களோ அது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லங்க, நீங்களும் போய் உள்ளுக்குள்ள போய் கொஞ்சம் கத்துக்கணுங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் நோட்டி நீங்க கத்துக்கணும். நான் வந்து ஒரு ரூட் சொல்லி தரேன்னா நீங்க அடுத்த ரூட்டையும் நீங்க தான் பார்க்கணும். நான் எல்லா ரூட்லயும் போயிட்டு உங்களுக்கு வண்டி ஓட்டி காட்ட முடியாது. சரிங்களா? நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். எனக்கு இந்த டவுட் மட்டும் எனக்கு ஒன்னும் புரியல. அதான் அதுக்கு தான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? சோ நீங்க கொஞ்சம் நோண்டுங்க, சிஸ்டம்குள்ள போயிட்டு கொஞ்சம் நோண்டுங்க. அதுக்கு ரிலேட்டடா கொஞ்சம் டைம் எடுத்துட்டு, ஐ நோ யூ ஹேவ் 2 kids, அப்புறம் உங்க எல்லாரும் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ டைம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் நீங்க கோர்ஸுக்கு என்ரோல் ஆயிருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டீல் டைம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்னன்னு சொல்லிடுறேன். இதுக்கு ஜஸ்ட் 3 minutes இருக்கு எனக்கு. ஓகே ஃபைன். இப்போ இந்த ஃபீட்பேக் டீம்ன்றது ஏற்கனவே செகண்ட் யூசருக்கு இருக்கிற ப்ரொஃபைல். நான் இப்போ வந்து உங்களை புது ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன்னா மட்டும்தான் அந்த புது ப்ரொஃபைலை நீங்க இங்க வந்து அசைன் பண்ணுவீங்க. ஏன்னா அதை டெஸ்ட் பண்றதுக்கு அப்பதான் அது ஒர்க் ஆகும். கரெக்டா? ஆனா இந்த இடத்துல நான் உங்களுக்கு புது ப்ரொஃபைல்லாம் ஒன்றும் கிரியேட் பண்ண சொல்லல. ரைட்? நான் என்ன சொல்லியிருந்தேன், ஜஸ்ட் ஒரு ஷேரிங் ரூல் கிரியேட் பண்ணுங்க. அதை கிரியேட் பண்ணிட்டு இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்க சொன்னேன். அப்போ எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைலே போதும். நான் புதுசா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியே கொடுக்கல. கரெக்ட்? அப்போ எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைல் அந்த ஆப்ஜெக்ட் தெரியல, ஊபர் கேப்ஸ் வந்து தெரியலன்னா என்ன எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைல ஊபர் செகண்ட் யூசர்ல ஐ மீன் அட்மின் லாகின்ல போயிட்டு செகண்ட் யூசருக்கு அவருக்கு என்ன ப்ரொஃபைலோ அதை போய் உள்ளுக்குள்ள போயிட்டு எனேபிள் பண்ணா போதும். அது ரெண்டுத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். ரெண்டுத்துலயும் இப்ப புதுசா நான் ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துட்டு அதுல ஊபர் கேப்ஸ்க்கு ரீடு கிரியேட் எடிட் கொடுத்தாலும் ஒண்ணுதான், எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைல போய் மாத்துங்கன்னு சொன்னா ஒண்ணுதான். சிச்சுவேஷன் சினாரியோ பொறுத்து மாறும், அவ்வளவுதான். ஓகே எனக்கு புரிஞ்சிச்சுங்க. 2 டிவி இருக்கு, 2 இது இருக்கு. நம்ம ஆல்ரெடி இருக்க ஆப்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். வேற ஒரு டிவியில் நம்ம வேற ஒரு புது ஆப் கிட்ட அப்போ மட்டும் டவுன்லோட் பண்ணா போதும் ரைட்டா? அதுக்கு நான் ஆக்சஸ் கொடுத்தா போதும் ரைட்டா? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இது உங்கள்ட்ட 2 டிவி இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணுவேன், புது டிவில புது ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் அதுக்கு பதிலா இப்ப ஏற்கனவே இருக்கிற டிவில ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிவில இந்த ஆப்புக்கு ஆக்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான். ஓகேங்க. இப்போ